வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இயேசுவின் திருவுடல் திரு இரத்தம் வணக்கம். தொடக்க ஜெபம். விண்ணகத்திலிருந்து வந்த வாழ்வின் உணவாகிய இயேசுவே, உம்மை மனமுவந்து புகழ்ச்சியோடு வணங்குகின்றோம். உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு அருளிய புனித வரங்களாக ஏற்கின்றோம். நித்திய வாழ்வை அளிக்கும் உணவாக உம்மையே எங்களுக்கு தந்த உமது பரிசுத்த அன்பிற்காக நன்றியுடன் உமக்கு புகழ் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது திருவுடலை நாங்கள் மதிப்போடு பெறும் கிருபையை தாரும். நாங்கள் உம்மில் இணைந்தே வாழ உமது திரு இரத்தத்தின் வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்க செய்யும் அருளை தாரும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இயேசுவின் திருவுடல் திரு இரத்த வணக்கத்தில் பக்தியுடன் இணைவோம். அனுதின நிந்தை பரிகார ஜெபம். இயேசுவின் திவ்ய இருதயமே, உமது அன்பின் திருவருட் சாதனமாகிய ஆராதனைக்குரிய சற்பிரசாதத்தில் விசேஷமாய் தேவரிற்கு செய்யப்படுகிற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக என்னை முழுதும் தேவரிற்கு வசீகரமாக்கி, இன்று என் சிந்தனை, சொல், செயல்களையும் என் இன்ப துன்பங்களையும் எல்லாம் தேவரிற்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். இனி எல்லாவற்றையும் பார்க்க தேவரீரை மாத்திரம் நான் சிநேகிக்கவும், இவ்விதமாய் தேவரிற்கு ஆறுதல் வருவிக்கவும் கிருபை செய்தருளும் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திரு இரத்த ஜெபமாலை. நெற்றியில் சிலுவை அடையாளம் வரையவும். இதோ ஆண்டவரின் சிலுவை. சத்துருக்கள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் தீய சக்திகளின் ஆதிக்கம் எங்கள் ஒவ்வொருவரை விட்டும், எங்கள் குடும்பங்களை விட்டும், இவ்வுலகில் உள்ள எல்லா நாடுகளையும் மனுமக்கள் அனைவரை விட்டும் அகன்று போகட்டும். யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே,
உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திருக்கை கால்களில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திருக்கை கால்களில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திருக்கை கால்களில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே,
உமது திரு கை கால்களில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவே, உமது திரு கை கால்களில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களில் இருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களில் இருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களில் இருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களில் இருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். இயேசுவின் அனைத்து காயங்களில் இருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே, எங்களை பரிசுத்தமாக்கியருளும். இயேசுவே, உமது அன்பு கோட்டைக்குள்ளே, அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும். ஜெபிப்போமாக. எங்களுக்காக சிலுவையில் தொங்கிய இயேசு இரட்சகரே, எங்கள் பகைவர்களிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும். சகல அபாய மரணத்தில் இருந்தும் எங்களை காப்பாற்றி மகா பாக்கியமான நல்ல மரணத்தையும் நித்திய பரலோக ஜீவியத்தையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீங்கள் சுமந்த பாரமான சிலுவையால் ஏற்பட்ட உம் தோளின் கொடூர காயத்தினையும் உம் 5 திரு காயங்களையும் பார்த்து பாவிகளாகிய எங்கள் மேலும் பரிசுத்த சகல ஆத்துமாக்கள் மீதும் இரக்கமாயிரும். எங்களுக்காக பாடுகள் ஏற்ற இயேசுவே, அன்று புனித துணியில் பதிந்த உம் திருமுகத்தை நாங்கள் தரிசிக்க இப்பொழுதும் எப்பொழுதும் எனக்கு வரமருளும். ஆமீன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 28வது நாளில் இயேசுவின் திரு இரத்தத்தின் கீழ் ஒரு முக்கியமான தியானத்திற்குள் வருகின்றோம். நோயாளிகளை ஒப்பு கொடுத்தல் என்பதே இந்த நாளின் சிந்தனை. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் நெஞ்சில் இருக்கக்கூடிய எந்த நோயோ வேதனையோ இருந்தாலும் இன்று அதை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கும் நேரம். இயேசுவின் திரு இரத்தம் மட்டும்தான் உடலின் காயங்களுக்கும், உள்ளத்தின் துன்பங்களுக்கும், ஆன்மாவின் பிளவுகளுக்கும் நிவாரணமாக இருக்கக்கூடிய வல்லமையான மருந்து. நாம் ஜெபிக்க இருக்கும் இந்த தியான தருணத்தில் நீங்கள் உங்கள் வீட்டை ஒரு ஆலயமாக மாற்றுங்கள். உங்கள் நெஞ்சத்தை முழுவதும் திறந்து உங்கள் அருகிலுள்ள நோயாளிகளை இயேசுவின் திரு இரத்தத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இன்றைய நாள் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் உடலுக்கும் ஒரு புதிய ஆசீர்வாத தொடக்கமாக அமையட்டும். நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்தில் இருந்து எங்களை மீட்கவும் துன்பத்தில் இருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுளப்படி ஒரு சிறிய குழந்தையாக
திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது சித்தப்படி இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கி அருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள தந்தையே, தம்மை அண்டி வந்த நோயாளிகளின் துயரை கண்டு மனம் இறங்கினார் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நோயாளிகளும் அங்கம் குறைந்தவர்களும் தீராத நோயால் துன்புற்றோரும் கனிவான அவரது கரம் தொட்டவுடனே குணமடைந்தனர். இங்கே குழுமியிருக்கும் நோயாளிகள் எல்லோரையும் உமது அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டுமென்று தாழ்ந்த உள்ளத்தோடு உம்மை கேட்கிறோம். உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் குழந்தை இயேசுவின் பெயராலே உம்மை வேண்டுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாம் வாழும் இந்த உலகில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நோயாளி இருக்கிறார் என்றால் அதில் ஆச்சரியமில்லை. ஆனால் ஒருவர் உடலில் பாதிக்கப்படும் போது அவருடன் குடும்பமும் மனதளவில் உடைந்து போகின்றது. நீண்ட நாட்கள் தொடரும் நோய்கள் மனதின் நம்பிக்கையை சோர்வடைய வைக்கும். மருத்துவ செலவுகள் குடும்பத்தை சிதைக்கக்கூடும். அழைக்கின்றோம், அழுகின்றோம், ஆனால் குணமடையாமல் இருப்பது நம் உள்ளத்தையே உலுக்கக்கூடிய அனுபவம். இந்நிலையில் நாம் மறந்துவிடக் கூடாத ஒன்று இருக்கின்றது: இயேசுவின் திரு இரத்தத்தின் வல்லமை. அவர் சிலுவையில் சிந்திய ஒவ்வொரு துளியும் உடல் நோய்களுக்கு மருந்தாகவும் மன நோய்களுக்கு நிவாரணமாகவும் இருக்கின்றது. இன்றைய தியானம் நாம் நோயாளிகளை நம்மால் காக்க முடியவில்லை என்றாலும் இயேசுவின் திரு இரத்தத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அவர்களை காப்பார். அந்த ஒப்பு கொடுத்தல் நம்பிக்கைதான் நடக்க முடியாதவரையும் நடந்து செல்ல வைக்கும் அளவுக்கு இயேசுவின் சக்தியாக பாயும். இன்று உங்கள் வீட்டில் இருக்கும் நோயாளியின் பெயரை சொல்லுங்கள். உங்கள் கைகளால் அவரை தொடுங்கள். உங்கள் இதயத்தில் இயேசுவின் திரு இரத்தத்தை அழையுங்கள். அந்த இரத்தம் பேசும், நம் நோய்களோடு பேசும், நம்மை குணமாக்கும். இன்றைய நாள் நோய்கள் குணமடையும் நாளாக, நம்பிக்கையற்ற நிலை மாற்றப்படும் நாளாக, புதிய வாழ்க்கையின் வழியை திறக்கும் நாளாக அமைவதற்காக ஜெபிப்போம். 1 பேதுரு 2 அதிகாரம் 24 இறைவார்த்தை கூறுகின்றது: சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவார்த்தை நமக்கு 2 ஆழமான உண்மைகளை தருகின்றன. முதல் உண்மை பாவ மன்னிப்பின் விலை. 2வது நாம் பெறும் குணமடைதலின் விலை. இயேசு சிலுவையின் மீது தம் உடலை தியாகமாக அளித்ததன் பயனாக நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைகின்றோம். அதே சமயம் அவரது காயங்கள் நம்மை குணமாக்கும் புனித அடையாளங்கள். இன்று நமக்கு நோய் இருந்தாலும், மனவேதனை இருந்தாலும், நம்பிக்கையில்லாத நிலை இருந்தாலும், அவரது காயங்களை நினைத்து நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். நாம் குணமடைந்துள்ளோம் என்று நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையில்தான் இன்றைய ஜெபமும்
நம்முடைய வாழ்க்கையும் எழுதப்படும். ஜெபம். தூய இரத்தம் சிந்திய என் ஆண்டவரே, நோயினால் துன்புறும் என் வீட்டில் உள்ளவர்களை, என் நண்பர்களை, என் அன்புக்குரியவர்களை உமது திருவடிகளில் ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களின் உடலிலும் உள்ளத்திலும் இப்போது வலிகள் இருக்கலாம். அவர்களுக்குள் உற்சாகம் இல்லாமலும் நம்பிக்கையற்ற தடுமாற்றத்திலும் இருக்கக்கூடும். ஆண்டவரே, அவர்களை நீர் தொடுவீராக. உமது திரு இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் அவர்களின் நரம்புகளை, இரத்தங்களை, உயிரணுக்களை ஆசி மழையாக ஆசீர்வதிக்கட்டும். அவர்களின் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் உமது திரு உடலால் புனிதப்படுத்தப்படட்டும். அந்த உடலுக்கு புத்துயிர், அந்த உடலுக்கு அமைதி, அந்த உயிருக்கு பரிசுத்த நம்பிக்கை தந்தருளும். நாங்கள் யாராக இருந்தாலும் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் நோய்கள் குணமடைய இரக்கமாய் திரும்பி பாரும் ஆண்டவரே. இன்று ஒரு புதிய ஆரம்பமாகட்டும். உமது திரு இரத்தம் எங்கள் வாழ்வின் புனித மருந்தாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபத்தில் ஒரு முக்கிய பங்கு நம்பிக்கை. நீங்கள் ஜெபிக்கும் போது அதை பெற்றுவிட்டேன் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய நோய்களை இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள். அதிசயங்கள், அற்புதங்கள் அனைத்தையும் இன்றே காண்பீர்கள். இயேசுவின் திருவுடல் திரு இரத்த வணக்கம் ஜெபமாலை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு. தூய ஆவியாரை இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீக மீன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடிருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமுள்ள இவ்வணக்கத்தின் வழியாக உமது நற்கருணையை நாடுகின்றோம். 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய
கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, கப்ரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூதுரைத்ததை தியானித்து தாழ்ச்சியுடன் வாழ வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஆமீன். இரண்டாவது, புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பில் வளர்ச்சி காண ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஆமீன். மூன்றாவது, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானித்து எளிமையை விரும்பி ஏற்று வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஆமீன். நான்காவது, இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தியானித்து இறைவன் திருவுளத்திற்கு பணிந்து நடக்க வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஆமீன். ஐந்தாவது, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரையும் எந்நாளும் தேடி செல்லும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஆமீன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட
இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். அத்துடன் நாங்கள் முழுமையாக இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஒப்பு கொடுத்தலை எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் கிருபையாக மதிக்க வேண்டுகிறோம். அன்னையின் பங்களிப்புடன் நாங்கள் கேட்கின்ற இந்த கருணைகள் எங்களுக்கு கிடைக்கட்டும். குடும்ப அமைதி மற்றும் ஒருமைப்பாடு, குழந்தை வரம் வேண்டி காத்திருப்போர் அருள் பெறுதல், பெற்ற பிள்ளைகளின் நலன், வளர்ச்சி, இறை அன்பு, மாணவர்கள் படிப்பு, தேர்வுகள், எதிர்கால வாழ்வு, திருமண தடை அகல வேண்டுதல், நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர நியமனம், நோய்களில் இருந்து முழு குணம், கடன்களில் சிக்கியவர்களுக்கு விடுதலை, நாட்டிற்கும் மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு, அமைதி, நல்லாட்சி. இயேசுவே, உமது திரு இரத்தத்தின் வல்லமையாலும் அன்னையின் மன்றாட்டாலும் இந்த விண்ணப்பங்களுக்கு செவி கொடுங்கள். நம்பிக்கையுடன் நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு மணி மன்றாட்டையும் இந்த ஒப்பு கொடுத்தல் ஜெபமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நம்புகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த புனித வணக்கத்தையும் இயேசுவின் திரு இரத்தத்தின் அடியில் ஜெபித்தபடி நம்முடைய உள்ளங்களை இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்து முடிக்கின்றோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் எங்கள் வார்த்தைகள் மட்டுமல்ல, வாழ்வின் அடர்ந்த இருளில் இருந்து எழுப்ப முயற்சி செய்யும் உள்ளத்துடன் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்வின் வலிகள், எங்களை அழுத்தும் தேவைகள், எங்களால் சொல்ல முடியாத ஏக்கங்கள் அனைத்தையும் இயேசுவின் திரு இரத்தத்திற்கே ஒப்பு கொடுத்தோம். இன்று நாங்கள் சொன்ன ஒவ்வொரு ஜெபமுமே தூய இரத்தத்தின் அடியில் பதிக்கப்பட்ட ஒரு விசுவாச முத்திரையாக இருக்கட்டும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும். குழந்தை வேண்டி அழும் உள்ளங்களுக்கு பேறு கிடைக்கட்டும். நோயில் வாடும் உடல்கள் நலமடையட்டும். படிப்பு, வேலை, திருமணம் என வாழ்வின் முடங்கல்களில் திருப்தியான தீர்வுகள் கிடைக்கட்டும். கடன் சுமைகளும் மனச்சோர்வுகளும் கடந்து செல்லும் அருள் கொடுக்கப்படட்டும். நம் நாடும் மக்களும் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, உமது திரு இரத்தம் எங்களை மூடட்டும். உமது திருவுடலால் நாங்கள் பரிசுத்தப்படட்டும். அருளும் அன்பும் பாதுகாப்பும் எங்களை சுற்றி கொள்ளட்டும். இன்றைய வணக்கத்திற்காக நன்றி. இந்த 30 நாட்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கட்டும். இயேசுவின் திருவுடலே எங்கள் வாழ்வை மாற்றிடும். இயேசுவின் திரு இரத்தமே எங்கள் வாழ்வில் வல்லமையாக நிறைவாகட்டும். எங்கள் இயேசுவே, எங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்லும். ஆமீன்.